healthy conversations வச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் நார்மலா பேசினாலே கேட்க மாட்டேங்குது. அதனால தான் கத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. பேசுறது ரொம்ப ஹார்ஷா இருக்குப்பா. ஹார்ஷா இருக்குனா புரியல எனக்கு. நான் தான் கேப்டன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அடேங்கப்பா, நான் கூட திவ்யாவை என்னவோ ஏதோன்னு நினச்சேன். பட் ஆனால் வேறு லெவல். எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு சரியான ஆள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ இரண்டாவது ப்ரமோ சற்று தான் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ப்ரமோவில் திவ்யா வந்துட்டு வச்சு செய்கிறாங்களா இல்லை புழக்கிறாங்களா என்ன எதுன்னு தெரியல. அது கொஞ்சம் லைவில் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியும் அவங்க ரொம்ப அகங்காவத்தில் பேசுகிறாங்களா இல்லை அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களான்ட்டு. வியானா எப்பவும் போல் வந்துட்டு பப்பா மாதிரி இங்கே யாரும் வந்துட்டு கை வாய் மேலே வச்சு உட்காரத்துக்கு வரல திவ்யா அப்படின்னு சொல்லும்போது, நானும் உன்னை வந்துட்டு இப்படி ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார சொல்லி வர சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் பார்வதி நீங்கள் தான் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வச்சுக்க சொன்னீங்க. அப்போது முதல் ப்ரோமோவில் கத்துறீங்க பார்வதி, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ சாதாரணமாக பேசுறதே கத்துற மாதிரி இருக்குன்ட்டு சீனை போடலாம், ஆனால் நீ கத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ அதுக்கு திவ்யா என்ன பண்ணாங்க, பார்வதிக்கு என்ன பதிலடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே உங்கள் எல்லாக்கிட்டையுமே வந்துட்டு பேசணும்னா நார்மலாக எப்படி பேச முடியும், கத்தி தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்வதிக்கு ஒரு செருப்படி. அந்த பக்கம் இன்னொரு பக்கம் நம்மளோட திவாகர், நீங்கள் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க. டேய் திவாகர், இதுக்கு முன்னாடி நீ எப்படி பண்ணிட்டு இருந்த? நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப அக்கப்போற அசிங்கமான வேலையெல்லாம் பார்த்துருந்தா, இப்போ நீ ரூடுன்னு சொல்கிறேன். அதுக்கும் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆமாம் வேறு எப்படி பண்ண முடியும், இங்கே நான் தான் கேப்டன், நான் சொல்கிறத கேட்டால் கேளு, கேட்கலனா போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு செருப்படி. முதல்ல ஒரு கேப்டன் இவ்வளோ தைரியமாக இந்த சீசனில் இப்போ தான் பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. தென் எல்லாருமே பேச வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் நல்ல விஷயத்துக்கு குரூப்பிசம் பண்ணலாம், ஸோ இங்கே யார் யார் குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பிசம் பண்ணுறவங்களுக்கு ஒரு செருப்படி. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த பேருக்குமே ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க ஆஸ் அ கேப்டனாக. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.